நம்பிக்கை குறையக்கூடாது. அது எப்படி நீ வந்து நீ பெற்று உன்னை உங்கள் வீட்டில் வளர்ந்ததுலேருந்து, நீ புருஷன் வீட்டுக்கு போனதுலேருந்து, வந்ததுலேருந்து, பொண்டாட்டி கட்டின ஆம்பளைகள்லேருந்து எல்லாருமே வந்து அப்படியே சுகமாகவே போகிறாங்களா? இங்கே வந்தால் மொத்தம் எந்த கஷ்டமும் வராமல் அப்படியே அசையாமல் நேராக போகணும்னு நினைக்கிறீங்க. எப்படி போக முடியும்? போகலாம்ப்பா. எந்த கஷ்டமும் வராமல் அசையாமல் நேரைய போகலாம். அதுக்கு உண்டான தகுதியை நீ வளர்த்துக்கிட்டியா? சொல்லு. அதுக்கு உண்டான சேவையும், அதுக்கு உண்டான நம்பிக்கையும், அதுக்கு உண்டான விசுவாசமும் ஓட்ட இருக்கா? சொல்லுங்கப்பா. சொன்னது மாதிரி அப்படி கூட போகலாம். இதெல்லாம் நீ சரியா இருந்தா நீ சொன்ன மாதிரி நிமிந்தாப்புலயே போகலாம். உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையே, அப்புறம் எப்படி நீ நிமிந்தாப்புல போவ? சொல்லு பாப்போம். சொன்ன விஷயத்த, எந்த விஷயத்தவாது நிரந்தரமா கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். 4 நாளைக்கு, அந்த சொன்ன புதுசுல 4 நாளைக்கு பழக்கு எந்திக்க வேண்டியது, உட்கார வேண்டியது. தூங்குறமோ தூங்கலையோ எந்திரிச்சு உட்காந்தீங்க. இப்போ உட்காடுறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். உட்கார்றது கிடையாது. அப்புறம் எப்படி சொல்லுங்க? சொல்ற வார்த்தை மேல நம்பிக்கை இருந்தா எந்திரிச்சு உட்காருவீங்க. எங்க மீறி எப்படி தூக்கம் வரும்? இதெல்லாம் சொல்றீங்க தூக்கம் வரும், எப்படி மீறி வரும்? நம்மளை மீறியெல்லாம் தூக்கம் வராது. அதான் சொல்றேன் இல்லையா, முழு நம்பிக்கையும் உங்கள்கிட்ட வந்து அந்த செயல்பாட்டினுடைய எண்ணம் உனக்குள்ள, அதுக்கு எப்படின்னா வைராக்கியம்னு வச்சுக்கைய. இந்த வைராக்கிய தன்மை நமக்குள்ள இருந்துச்சுன்னா தூக்கம் நம்மளை மீறி வந்துருமா? சொல்லுங்கம்மா.